வணக்கம். ருத்ராட்ச மாலை. இந்த ருத்ராட்ச மாலை பொதுவாக உடலில் அணியும் போது தெய்வத்தோடு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை கொடுக்கும். பாவம் செய்யக்கூடியதுக்கு தூண்டாது. பாவத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் தூரம் கொடுக்கும். இறைவன் நம் அருகில் இருக்கிறாங்கக்கூடிய எண்ணத்தை உண்டாக்கும். ஆனால் சில நடைமுறைகளை கடைபிடிக்கிறது நல்லது. ருத்ராட்சம் அணியும் போது அசைவம் கட்டாயம் சாப்பிடக்கூடாது. வாயில் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. பொதுவாகவே ருத்ராட்சம் மருத்துவ குணம் உள்ளது. ஆயுர்வேத சாஸ்திர வைத்தியத்தில் ஏகப்பட்ட மருந்தில் சேர்மானமாக ருத்ராட்சம் பயன்படுது. மேலும் உஷ்ணத்தை குறைக்கும். ஆனால் பொதுவாக ருத்ராட்சம் அணிந்தால் பாவம் குறையும் என்று சாஸ்திரம் கூறுது. அதுக்காக தொடர்ந்து ருத்ராட்சத்தை அணிஞ்ச பிறகும் பாவம் செய்தோம்னா அது பிறகு கூட்டிகிட்டே தான் இருக்கும். அது வேறு விஷயம். பாவத்தை நாம் குறைக்கணும்னு நினச்ச மனநிலைக்கு வரும்போது ருத்ராட்சம் அணிவது மிக சால சிறந்தது. ஆனால் இந்த ருத்ராட்சம் அணியாதவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் குறிப்பிட்ட நாட்களில் இந்த ருத்ராட்சத்தை அணிந்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னு ஜோதிட சாஸ்திரமும் நம்மளுடைய பண்டைய கால வரலாறு சாஸ்திரங்களும் கூறுகிறது. அதாவது கிரகண காலங்கள், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், இந்த நாட்களில் ருத்ராட்சம் அணியலாம். அது நம்மளுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணும், உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். உத்திராயண காலம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு, அதாவது தை மாதம் 1ஆம் தேதி ருத்ராட்ச மாலை அணிகிறது உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும், பாவங்களை களையும், கர்மாக்களை போக்கும். தஷ்டாயணம் ஆரம்பக்கூடிய அன்னைக்கு, அதாவது தஷ்டாயண காலம் ஆரம்பிக்கிறது ஆடி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும். அன்னைக்கும் ருத்ராட்ச மாலை போட்டோம்னா அன்னைக்குமே சிறப்பான பலனை தரும். தொடர்ச்சியாக ருத்ராட்ச மாலை போடாட்டாலும் கூட நான் சொன்ன இந்த காலங்களில் ருத்ராட்சம் அடையுது அன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் வரும் என்று ஜோதிட சாஸ்திரமும் நம்மளுடைய பண்டைய சாஸ்திரங்களும் கூறுது. ருத்ராட்சத்தை தொடர்ந்து அணியும் போது புற்றுநோயுடைய தீவிரங்கள் கூட குறையும்னு சொல்லி ஆராய்ச்சியில் கூறியிருக்காங்க. அதே சமயத்தில் மன சம்பந்தப்பட்ட வியாதிகள், மனசுக்கு உற்சாகத்தை கெடுக்கக்கூடிய அந்த தீய சக்திகள்லாம் விலகி மனநிலை சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அந்த ருத்ராட்சம் தரும்னு ஜோதிட சாஸ்திரம் வரையறுக்குது. ஆயுர்வேதத்தில் சிறப்பான மருந்தாகவும் பயன்படுது. மொத்தத்தில் இது மருத்துவ குணத்துக்கும் நல்லது, அதே சமயத்தில் ஆன்மீகத்துக்கும் மிக்க நல்லது. அந்த ருத்ராட்சத்தில் சீரும் சிறப்புமாக நாம் இனி இறைவனோட ஒன்றி இருக்கணும், இறை வழிபாடில் சிறந்து விளங்கணும், யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது, தீங்கும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தெய்வீக சம்பந்தமாக வழிபாடு பண்ணி ஆன்மீகத்தோடையும் நல்ல எண்ணத்தோடையும் ருத்ராட்சத்தை அணிஞ்சோம்னா நிச்சயமாக நான் சொன்ன அனைத்து பலன்கள், அதாவது பித்திருக்கர்மா போகும், சத்ரு தோஷம் போகும், திருஷ்டி தோஷம் போகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், மனநிலை சீராகும். இவ்வளவும் இந்த ருத்ராட்சத்தினால் நடக்கும். எனவே நல் எண்ணத்தோடு நம் பாவங்களை களைஞ்சி நமக்கு நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட இறை வழிபாடோடு யார் யார் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்களோ அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் அதே சமயத்தில் தெய்வ வழிபாடும் பண்ணி எந்த பாவமும் இனி செய்யக்கூடாதுன்னு நினச்சி ருத்ராட்சத்தை அணிங்க, சீரும் சிறப்புமாக இருப்பீங்க. எனவே ருத்ராட்சம் அணிவது சால சிறந்தது. அதைவிட அணிந்த பின்னர் அதன்படி நடப்பது மிக்க மிக்க சால சிறந்தது என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை அமுக்குங்க, அப்புறம் ஆல் நோட்டிஃபிகேஷனை அமுக்குங்க. நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன்.